வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுக்கு சீமான் திடீரென ஆதரவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் தற்பொழுது நேற்றைய முன்தினம் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் போராட்டம் நடந்தது, உண்ணாவிரத போராட்டம். இதன் காரணமாக என்றால் தமிழகத்தையே பேரதிர்ச்சியாக உலுக்கி வரும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் விஷ சாராயம் அறிஞ்சு 52க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்த நிலைமையில் அந்த ஒரு சம்பவத்தை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். போலீசார் விசாரிக்க கூடாது, சிபிசிஐடிக்கு மாற்றி தீவிரமான விசாரணை எடுத்து நடந்தது என்ன, உரிய நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்ணாவிரத போராட்டத்தில் நேற்றைய முன்தினம் இறங்கியது. அதற்கு பல்வேறு விதமான தரப்பினர்கள் ஆதரவை தெரிவித்தார்கள் என்றே நாம் கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முக்கியமாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய தேமுதிகவின் கட்சி, தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தற்பொழுது அங்கு சிறிது நேரம் அமர்ந்து அவர்களுக்கு ஆதரவையும் அளித்திருந்தார். அதன் பிறகு அங்கு பேசி பல பரப்புரைகளை, அதாவது உரைகளையும் ஆற்றினார். அப்பொழுது தேமுதிக கட்சி குறித்தும் அதிமுக கட்சி குறித்தும் தமிழக மக்களின் நலன் குறித்தும் பலவிதமான கருத்துக்களை முன்னெடுத்து பிறகு சென்று விட்டார். அதன் பிறகு தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய ராவணன் அவர்களும், அதாவது நாம் தமிழரின் பொருளாளர் ராவணன் அவர்களும் அங்கு ஆதரவையும் பார்த்திங்கன்னா நம்முடைய இபிஎஸ் அவர்கள், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவை அளித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் சிறிய சிறிய இயக்கங்கள், மையங்கள், கட்சிகள் தற்பொழுது அதிமுகவுக்கு இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலைமையில் நாம் என்டிகேவும் நாம் தமிழர் கட்சியும் ஆதரவு அளிப்பது பெரும் விதத்தில் பேசும் பொருளாக நம்மளுடைய அரசியல் வட்டாரங்களில் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட கட்சி என்பது பெரிய அளவில் மாற்றும் ரீதியிலான முன்னெடுப்புகளை எடுத்து வைக்கிறது என்றே நாம் கூறலாம். இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பெரும் அளவில் சீமான் அவர்களுடைய அடுத்தடுத்த முன்னெடுப்பு 2026 இலக்கை நோக்கி மிக தீவிரமான பயணத்தை என்டிகே தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றியை உறுதி செய்ய போகிறார்களாம் நம்மளுடைய பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தற்போது அபிநயா, அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அவர்களை குறித்து பலவிதமான கருத்துக்களை அங்கே பார்த்திங்கன்னா பரப்புரையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு விஷ சாராயம் குறித்தும் பல கருத்துக்களையும் அங்கு பார்த்திங்கன்னா ஆதாரங்களையும் காமித்து பரப்புரை ஆற்றி கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.